உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதிமுக பற்றிய வீடியோ தான் இது. அதிமுக பற்றிய வீடியோ இது. அதிமுகவுடைய தொண்டர்களுக்கான வீடியோ இது. அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே அரசியல் ஆர்வம் இருக்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். அதை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். அதாவது இப்போ தமிழ் நிறம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். இப்போ நான் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொலி போடணுன்றதுக்காக தான் காலையில் வீடியோ போட போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி சித்திரை 1. ஸோ இப்போ இந்த முருகன் கோயிலுக்குலாம் நான் போகணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுட்டு என்னுடைய பணிகளை நான் ஆரம்பிக்க போகிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் நிறம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். அதில் அதிமுகவுடைய அந்த கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட ஒரு 3 லட்சம் தொண்டர்கள் வாட்ஸ்அப்லலாம் கான்டாக்டில் இருக்காங்கன்னு சொன்னார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. 3 லட்சம் தொண்டர்கள் மெசேஜ் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்கெல்லாம் எப்படியாவது இந்த அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேசி பழனிசாமி போன்ற ஒரு நிர்வாகிகள். ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அதிமுக ஒரு சூப்பராக நல்லா இருந்திருக்கும் அந்த இயக்கம். ஆனால் இவங்க இவங்க இப்போ ஏடிஎம்கே இப்போ பிஜேபியோடைய கூட்டணி சேர்ந்தது யாரும் ஒன்றும் சொல்லலை. நானே என் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கூட்டணி சேர்ந்துக்குங்க. கூட்டணி சேர்ந்தால் ஒரு 25-30 எம்எல்ஏ கொடுக்கலாம், அவ்வளோதான். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வாக்கு, அந்த கோயம்புத்தூர்லையோ அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. வேறு எந்த இடத்துல இருக்குது சொல்லுங்கள்? அதனால் இவங்க மற்ற இடங்கள்ல ஏதோ ஒரு 2% ஓட்டு வச்சுருப்பாங்க. இந்த கோயம்புத்தூரில் வேணால் ஒரு 10% ஓட்டு இருக்கும், கன்னியாகுமரியில் ஒரு 10% ஓட்டு இருக்கும். இவ்வளோ தான் பிஜேபிக்குரிய செல்வாக்கு. ஆனால் இவங்க இது அதிமுகவுக்கு உண்டான வீடியோன்றனால அதிமுக பற்றி அதிகமாக பேசுவோம். இந்த கட்சி பார்த்திங்கன்னா, இவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக. மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. இவங்க இடையில அம்மா திடீர்னு ஒரு மரணம் அடைஞ்சதுனால அதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ அதிமுக பல குழப்பங்களுக்கு ஏற்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ பிஜேபி கூட போய் கூட்டணி ஆட்சி, என்ன வீடியோவில் சொல்ல வரேன்னா நல்லா கேட்டுங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு புதிய இதுக்குள்ளே பயணிக்கிறாங்க அதிமுக. இது வரைக்கும் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சியெல்லாம் போட்டது இல்லையே. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது தனித்தானே நின்று தேர்தலில் அவங்க தானே சிஎம் ஆகிருக்காங்க. இப்போ கூட்டணி ஆட்சின்னா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு ஒரு வேளை அது இவங்க தானே முடிவெடுக்க முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக கூட்டணி அப்படின்னு தான் ஃப்ளெக்ஸே வச்சுருந்தாங்களாம் பின்னாடி. அங்கே எம்ஜிஆர் போட்டா இல்லையா, ஜெயலலிதா அம்மா போட்டா இல்லை. அம்மா இயக்கத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த இயக்கத்தை தனித்தே வெற்றி கண்டார்கள் தேர்தலில். சின்ன சின்ன கட்சிகளை தான் அம்மா ஒருங்கிணைப்பாங்க தேர்தல் டயத்தில். ஒருங்கிணைச்சு அழகாக வெற்றி கொள்வார்கள். அப்படி ஒரு நல்ல ஒரு இயக்கம் அதிமுக இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய அந்த 10 தோல்வி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லக்கூடாது. அவர் 10 தோல்வி பழனிசாமி என்ன பண்ணிடுறாருன்னா, அடிமையாக இருந்து அவர் மேலே சில வழக்குகள், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நிறையா வருமானம் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த வருமானத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் கூட இருந்த வேலுமணி, தங்கமணி, அப்புறம் இந்த கேபி முனுசாமி, இந்த 3 சீட்டு முனுசாமி போராடம் பூரா விளங்காதுன்னு கேசி பழனிசாமி என்னை இப்போ தான் சொன்னார். அதெல்லாம் பார்த்தேன். ஸோ இப்போ ஓபிஎஸ் மீட்டெடுப்பாரா கட்சின்னா, அவர் ஒரு அடிமை தானே. இனிமேல் நான் ஒரு சார்பாக பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஓபிஎஸ் ஒரு எப்போ அவங்க ஆலோசனையை கேட்டு தர்மயுத்தம் போய் செய்ய போனாரோ, ரிசைன் பண்ணாரோ, அப்போவுமே அவர் ஒரு பிஜேபி அடிமைன்னு தெரிஞ்சுக்கிச்சு அன்னைக்கே. ஒழுங்காக அம்மா இருக்கும்போது நல்லா விசுவாசமான ஒரு மனிதர்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அம்மா போன பின்னாடி அவங்க கட்சியை அவங்களே வழி நடத்திருக்கலாம். தேவையில்லாமல் பிஜேபி பின்னாடி முதல்ல அவர் போனார், அப்புறம் எடப்பாடி போகிறாரு. முதல்ல ஓபிஎஸ் போகிறாரு, அப்புறம் எடப்பாடி போகிறாரு. 2 அடிமைகள் கிடச்சிட்டாங்க பிஜேபிக்கு. 3வது அடிமை டிடிவி தினகரன். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள்லாம் தமிழர்கள் மீசியை முறுக்கிக்கிறீங்களே, ஓபிஎஸும் டிடிவியும். நீங்கள் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறது உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை? தமிழ் புத்தாண்டனே கேட்குறேன், உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை? நீங்கள்லாம் போயிட்டு பிஜேபிக்கு அடிமையாக இருக்கீங்களே. நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா, நான் அழிப்பனான்னு கேட்டால் அந்த வீடியோவை அழிக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு தொண்டர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, கேசி பழனிசாமி அண்ணன்ட்ட 3 லட்சம் பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாம். பேசாமல் நான் அவரை போய் மீட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். அப்போ திமுக
ஒரு அழிவு பாதையை நோக்கி போயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதிமுகவுக்கு சமாதி கட்டிட்டாங்களாம். ஆனால் இதுலேருந்து மீட்கணும்னா புதிய தலைமை தேவை. அந்த புதிய தலைமை யார் வரப்போறா? சசிகலா அம்மா, டிடிவி தினகரன், எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாம் பிஜேபியின் அடிமைகள். அப்போ அந்த புதிய தலைமையில் யார் வரப்போறா? ஸ்ரீ முருகப்பெருமான் அந்த புதிய தலைமையை உருவாக்க போகிறார் அதிமுகவில். ஏன்னா கடவுளில் தானே நம்ம கை காட்ட முடியும். தமிழ் கடவுள் முருகன் தமிழ்நாட்டில் வந்து இப்போ எதுக்கு பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து ஒரு சகோதரத்துவத்தோடு பழகிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்களோடையும் கிறிஸ்தவர்களோடையும் எல்லாரோடையுமே நம்ம சகோதரத்துவத்தோடு பழகிட்டு இருக்கோம். தமிழர்கள் வந்து அதுதான் வந்து என்ன ஓப்பனாக பேசிக்கிறேன். நான் வந்து ஏன்னா வந்து மணிப்பூர் கலவரத்தை நம்ம பார்த்துருக்கோம் கண்கூடா. இடஒதுக்கீடு பிரச்சனை அங்கே கலவரமாக வந்துச்சு. கலவரமாக வருது. குஜராத்தில் கலவரம் வந்துச்சு. உத்தரப்பிரதேசில் கலவரங்கள் வந்தது. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைச்சா இங்கேயும் கலவரங்கள் வருமே அப்படின்னு கேசி பழனிசாமி அண்ணன் பேசினார் தமிழ் நிறம் சேனலில். அதை போய் பார்த்துக்குங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் போட்டேன். ஆனால் அவங்க பேசின டாபிக் வந்து வேற மாதிரி இருக்கும். கட்சியை பற்றி நான் பேசுறது பொதுமக்களுக்காக பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அப்படிப்பட்ட இயக்கத்துக்கு யார் வாக்களிப்பா சொல்லுங்க? நயினார் நாகேந்திரன் பாபு நல்ல மனுஷன் தான். அதிமுக இருந்தவர் அங்கே போய் ஐக்கியமாயிட்டாரு. இப்போ தான் அவர் பிஜேபி தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ அதனால் அதிமுக வந்து ஒரு நல்ல தலைமை தேவை. அதிமுகவுக்கு எடப்பாடி வந்து ஒரு 20 பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக அதிமுகவை கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க. பிஜேபிகிட்ட வித்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு லீஸ் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வித்துட்டாங்க. இனி அவ்வளோதான். இதை காப்பாற்றணும்னா புதிய தலைமை தேவை. அந்த புதிய தலைமை 6 மாதத்துக்கு கழித்து வரும், இல்லை 6 மாதத்துக்குள்ளேயே வந்துடும். அதிமுக என்பது ஒரு நல்ல ஒரு இயக்கமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இது வரைக்கும் தனித்து போட்டியிட்டு வெற்றி கண்டிருக்கு. கூட்டணி அமைத்து வெற்றி கண்டிருக்காங்கன்னா கூட்டணி ஆட்சி அவங்க பண்ணதே கிடையாது இது வரைக்கும். கூட்டணி ஆட்சின்னா எந்த கட்சியில் போய் தேமுதிகாவுக்கு அவங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்களா? கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட்டணி ஆட்சியில் யாருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்த மாதிரி தெரியல. பிஜேபி வந்து ஒரு 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அதுவும் வந்து அவங்கள மிரட்டி போன வாட்டி கூட்டணி வச்சு 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 எம்எல்ஏ இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு காலத்தில் 2 எம்எல்ஏ இருந்துச்சு பிஜேபிக்கு. அந்த கட்சிக்கு எப்படிங்க கூட்டணியில் பங்கு கொடுக்க முடியும்? கூட்டணி ஆட்சியை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அப்படி நீங்கள் எல்லாம் பார்த்தா நீங்கள் அவ்வளோ பெரிய நல்லவர்களாக நீங்கள் பிஜேபிக்காரங்க நான் கேட்குறேன். ஏன்னா நல்லதை சொல்கிறதுக்கும் தமிழக மக்களுக்கு வந்து நான் நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி பிஜேபி கூட்டணி ஆட்சி வருவது பொதுவாக யாருக்கும் பிடிக்கல. அப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் டீசெண்டாக எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் ஏற்றுக்கிறாந்தா ஓகே, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரு இறையாட்சி அமைப்பதற்கும் முருகப்பெருமான் ஆட்சி அமைவதற்கும் 2026 இந்த டைமில் வந்து முருகப்பெருமான் ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு முடிவை எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு சினிமாக்காரங்களை கொண்டு போய் உட்கார வச்சுறாங்க. அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்ரீ முருகப்பெருமான் ஆட்சி தான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். அதிமுக வந்து அடகு வச்சுக்கிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த 10 தோல்வி பழனிசாமிக்கு 10 தோல்வி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அப்புறம் தங்கமணி, வேலுமணி முக்கியமாக ஒருத்தர் கேபி முனுசாமி, இப்படி ஒரு 20 பேர் சேர்ந்து அதிமுகவை அடகு வச்சுட்டார்கள். சசிகலா அம்மாவும் அமைதியாக இருக்காங்க. அவங்களையும் மிரட்டிட்டாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா ஒருத்தர் வீரம் எப்பவுமே பேசுவார், சிவி சண்முகமும் ஜெயக்குமாரும். எங்கே 2 பேரையும் காணாமல், 2 புலிகளை காணாமல். பிஜேபியோட கூட்டணி வேண்டாம்னு சொல்லி நாங்களாம் தோற்றதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயக்குமாரும் நம்ம சிவி சண்முகமும் ஒருத்தரையும் காணாமல் இங்கே. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை பார்த்து பயப்படுறீங்க. ஒரு தமிழனுடைய வீரம் என்ன, பாரம்பரியம் என்ன? இன்னைக்கு தமிழ் புத்தாண்டன்னைக்கு நான் வீடியோவை போட்டிருக்கேன்னா இப்பயாவது உங்கள் வீரம் வெளியே வருதான் பார்ப்போம். அதிமுகவுக்கு ஒரு பெரிய இது ஆபத்தில் போய் மாட்டிக்கிச்சு, போச்சு. அதிமுகவை கொண்டு போய் கூட்டணி ஆட்சியில் கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ மக்கள் வந்து வேறு பாதையில் பயணிப்பார்களா? தேர்தலுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுகவோட தலைமை மாறும். இது தொண்டர்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ நான் போட்டு தொண்டர்களுக்காக. 2 கோடி தொண்டர்கள் இருக்கீங்க. 2 கோடி தொண்டர்கள் வந்து முடிவெடுங்க. 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்கிறாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் வந்து முடிவெடுங்க. 1.5 கோடி தொண்டர்கள்னு வச்சுக்கிட்டோம்னா 50 லட்சம் பேர் ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இப்போ என்னை மாதிரி ஆதரவாளர்கள் இருக்கும்ல, பொதுமக்கள்லேயே ஆதரவாளர்கள். அப்போ 2 கோடி ஓட்டு அதிமுக இருக்குது. இந்த 2 கோடி ஓட்டை கொண்டு போய் 4 எம்எல்ஏ உள்ள கட்சி ஒரு மதவாத கட்சிகிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? அதனால் தொண்டர்கள் வந்து முடிவெடுத்து அதிமுக தலைமைக்கு எதிராக தொண்டர்கள் வந்து திரளணும். அணியாக திரண்டு போராட்டம் நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நான் அதிமுகவுக்காக அப்லோட் பண்ணுறேன். சீக்கிரம் நீங்கள்லாம் பயப்பட வேண்டாம்.
அதிமுகவை மீட்க ஒரு நல்ல தலைமை வரும். அப்படி வரும்போது அப்படி அவரோட ஆட்சி அமையும் போது இந்த ஊழல் குற்றவாதிகள் அந்த 20 பேரையும் பிடிச்சி பேசாமல் ஜெயிலில் போட்டுற வேண்டியதான். இபிஎஸ், ஓபிஎஸ்ன்னு சேர்த்து ஜெயிலில் போட்டுற வேண்டியதான். பேசாமல் ஓபிஎஸ், இபிஎஸ், வேலுமணி, கேபி முனிசாமி இவங்கெல்லாம் வந்து பூரா அதிமுக வச்சு பணம் சம்பாரிச்சவங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இன்றைக்கி தங்கள்கிட்ட இருக்க பணத்தை காப்பாற்றிக்க அதிமுக கொண்டு போய் அடகு போடுறீங்களா? உங்களுக்குலாம் வீரம் இல்லை? உங்களுக்குலாம் ஒரு தமிழ் புத்தாண்டுன்னு கேட்குறேன். நீங்கள் தமிழர்கள் மீசையை முறுக்கிக்கிறீங்களே, வேலுமணியும் எடப்பாடியும் மீசையை முறுக்கிக்கிறீங்களே, நீங்கள் அப்போ இப்போ எங்கே கொண்டு போய் உங்கள் மூஞ்சி வச்சுக்கிறீங்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய குலவிளக்குலேருந்தும் உங்களுடைய கொள்ளையடித்த பணத்தையும் காப்பாற்றுறதுக்கு பாஜகட்ட போய் கூட்டணி ஆட்சின்னு சேர்ந்துருக்கீங்களே. நீங்கள் கூட்டணி வைப்பது தவறில்லை, ஆனால் கூட்டணி ஆட்சி அது தொண்டர்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியல. அதை பற்றி தான் விழிப்புணர்வு வீடியோ போட்டுட்ருக்காரு கேசி பழனிசாமி போன்ற கட்சியின் விசுவாசிகள். இவங்கெல்லாம் சேர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தாங்கன்னா தொண்டர்கள் எழுச்சி பெற்று வர வேண்டும், அதிமுகவை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுட்டோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.